Students, good evening pa. Welcome to Yuva Snake Biology Tamil. நாம இப்போ நம்ம NCERT புக்ல இருந்து ஒவ்வொரு சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்டர்ல லைன் பை லைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ the living world ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அது நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாரும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க பார்க்காதவங்க எல்லாம். இப்போ பார்ட் 2 வீடியோ போட போறோம். பார்ட் 1ல பாத்தீங்கன்னாக்க living world வாழும் உலகம் அல்லது உயிர் உலகம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அதுல பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பார்ட் அதுலயே பாத்தீங்கன்னாக்க what is living அது क्वेश्चन கேட்டிருக்காங்க. லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதாவது உயிரோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அண்ட் உயிரற்ற பொருட்கள் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாட் இஸ் லிவிங் இதில் பார்க்க போறோம். இப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா பழைய NCERTல வந்து வாட் இஸ் லிவிங் அதை பற்றின அதில் நிறைய இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்ததான் உங்களுக்கு இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அதான் இருக்குது. பட் நான் அதில் இடையில இருக்கக்கூடியதை அந்த ஏரியாவை ஷார்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதில் இருந்து கொஸ்டின் வந்தாலும் நீ அட்டன் பண்ணிடலாம், வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து அதையும் நடத்துறங்கிறாங்க, ஒரு சிலர் வேண்டாங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதையும் நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் அதை கிளாரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் லிவிங் அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க growth, reproduction, metabolism, consciousness, cellular organization. ஓகேவா? என்ன இஸ் growth, reproduction, metabolism, consciousness and cellular organization? what is defining property வரையறுக்கப்பட்ட பண்பு அப்படின்னா என்ன? ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்குது அப்படிங்கும் பொழுது அதோட growth வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி வளர்ச்சி ஆயிருக்கு அப்படிங்கிறது எதை வச்சுக்கலாம்? இப்போ ஒரு ஆர்கானிசத்தோட எடை அதிகரித்தால் அதோட வளர்ச்சி என்ன ஆயிருக்காங்க அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வளர்ச்சி அந்த மாஸ் அதிகரிக்கும் பொழுது அங்க எண்ணிக்கையும் என்னங்க செய்யுது, உனக்கு அதிகரிக்க செய்யுது. ஓகேவா? அதான் growth. அப்போ ஒரு ஆர்கானிசம் இப்போ நம்ம சின்ன குழந்தைய பிறந்திருக்கும் பொழுது எவ்வளவு பெருசா இருந்தோமோ அதே மாதிரியா இருக்கும். பிறந்து கொஞ்ச நாள்ல ஒரு 5 கிலோ இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு உன்னோட வெயிட் எவ்வளவு இருக்குது? அப்போ வெயிட் அதிகமாயிருக்கு அப்படின்னாக்க நீ growth ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வளர்ச்சியும் அதிகமாயிருக்குது. ஓகேவா? அப்போ உன்னோட பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்லையும் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்திருக்கு. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறதுனால இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கையே என்ன இருக்கு, உனக்கு இங்க அதிகமாயிருக்கு. அப்போ செல் டிவிஷன் நடந்து செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்குது, உன்னோட உடலோட எடையும் அதிகமாயிருக்கு. ஓகேவா? எடை அதிகரித்தால் எண்ணிக்கை அதிகமாகும், அதுதான். ஓகேவா? அப்போ செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது உடலோட வளர்ச்சி அடைந்து உடலோட எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க growth. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த growth அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உயிர் உள்ள உயிரினங்களே இருக்குது. ஓகேவா? வாழும் உயிரினங்கள்ல உயிரற்ற பொருட்கள்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லணும்னாக்க கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? மலைகள், கற்பாறைகள் இதெல்லாம் பாருங்களேன். இப்ப மலைகள்லாம் இருக்கு, மணல் மேடுகள்லாம் இருக்குன்னு பாத்துங்களேன். நல்லா காத்தடிக்குது. அப்ப என்ன ஆகிட்டே இருக்கும், காத்தடிக்க அதுல மேல வந்து மணல்லாம் என்ன செய்யுது, படிய செய்யுது. அப்ப மேல அது மேல மணல் எல்லாம் வந்து படியும் பொழுது அந்த மணல் பாறை என்ன செய்யுது, உனக்கு growth ஆகிட்டே தான் இருக்கும், இருக்க வளரதான் செய்யுது. சரியா? அப்படியே இருக்காது. அப்போ உயிரற்ற பொருட்களே என்ன இருக்குது, வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இப்ப இந்த மணல் பாறைகள் இது வரைக்கும் பார்க்கலனாலும் போய் பாருங்க, பாறைகள், மணல் மேடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இதுல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க உயிருள்ள வாழும் உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னாக்க செல்லுக்கு உள்ள வளர்ச்சி இருக்கும், உடலுக்கு உள்ளே வளர்ச்சி இருக்கும். ஆனா உயிரற்ற பொருட்கள்ல பாத்தீங்கன்னாக்க வளர்ச்சி அப்படிங்கிறது உடலை விட்டு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம நார்மலாவே பார்க்கலாம். இன்னைக்கு போகும்பொழுது இனிமே இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னாக்க காத்து அதிகமா இருக்கும். உங்க ஏரியாவில் மணல் மேடுகள் இருக்குனாக்க போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்துட்டு வரும்போது ஓரளவு வளர்ச்சி இருக்குன்னா அடுத்த நாள் போகும்போது அடிக்கிற காத்துல மணல் அள்ளி கொண்டு வந்து மேல படிஞ்சு போய் என்ன இருக்கும், அப்போ அந்த மணல் மேடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்ப எப்படி இருக்கு, வெளிப்புறத்துல வளர்ச்சியை நீ கண்ணால் பார்க்கலாம். நம்ம உயிரோட இருக்கக்கூடிய உயிரினங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க உடலுக்கு உள்ளதான், செல்லுக்கு உள்ளதான் வளர்ச்சியானது நடைபெறுகிறது. ஓகேவா? இப்போ growth இவ்வளவுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரீப்ரொடக்ஷன். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இனப்பெருக்கம் அப்படிங்கிறது உயிருடன் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்துக்கே உரித்தான ஒரு கேரக்டர். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பால் இனப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா சொல்லுவோம். அதை இல்லாம உடலை இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதுவும் சொல்லலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைட்ரா இருக்கு பார்த்தீங்களா? ஹைட்ரா இந்த ஈஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டிங், மொட்டு விடுதல் அல்லது முகிழ்தல் இந்த முறை மூலமாக பார்த்தீங்கன்னாக்க இப்படி ஒரு ஹைட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அங்கங்க
மொட்டு விடுதல் அல்லது முகிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஈச் அண்ட் எவ்ரி பட்ஸுமே என்ன ஆகும், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக growth ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த முறை மூலமாக தான் ஈஸ்ட்லையும் ஹைட்ராவிலையும் இனப்பெருக்கம் நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க யார் பிளனேரியா இருக்காங்க பார்த்தீங்களா, ஹை ரீஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஒரே ஆர்கானிசம் யாரு, பிளனேரியா. கார்டிகல் விந்தஸ்ல தட்டைப்புழுக்கள்ல இருக்கக்கூடிய பிளனேரியா தான். இப்போ அந்த பிளனேரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளனேரியாவை நீங்கள் எத்தனை பீஸாக நீ வெட்டி போட்டனாலும் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் growth a single organisms. ஓகேவா? இந்த பிளனேரியாவை சின்ன 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 பீஸா நீ வெட்டி போட்டனால அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸும் ஒரு முழு வளர்ச்சி அடைந்த பிளனேரியாவாக வளர்ச்சி ஆர்கானிசமாக growth ஆகும். ஓகேவா? இப்போ இந்த முறையில் உடல் இனப்பெருக்க முறை மூலமாகவும் என்ன நடக்குது, உங்களுக்கு growth ஆனது ரீப்ரொடக்ஷன் ஆனது நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பாலின பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகுறதுனால ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஸ்போர் ப்ரொடியூசிங் ஃபங்கஸ் பூஞ்சை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாகவும் என்ன நடக்குது, ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? சரி, உயிருள்ள இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே ரீப்ரொடக்ஷன் நடக்குதா அப்படின்னாக்க கிடையாது. ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸும் இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மியூல், கோவேரி கழுதை சொல்லுவோமா, அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுமா, பண்ணாது. ஓகேவா? அது வந்து என்னது, குதிரைக்கும் கழுதையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணி வந்த ஒரு ஆர்கானிசம். ஓகேவா? அதால என்ன பண்ண முடியாது, மியூலால கோவேரி கழுதையால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மல்ட்டு தண்ணி கொண்டது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஒர்க்கர் ஹனிபீஸ், ஒர்க்கர் வேலைக்கார தேனீக்கள், அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இப்போ குயின் பீக்கு வந்து ஓவி பொசிஷன் இருக்கும். அதே ஒர்க்கர் ஹனிபீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓவி பொசிஷன் என்னவா மாறி இருக்கும்னாக்க ஸ்ட்ரிங் அப்பரட்டஸாக மாறி இருக்கும், கொட்டுறுப்பாக மாறி இருக்கும். அதனால அதால் என்ன பண்ண முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வேலைக்கார தேனீக்கள் நம்மளை கொட்டுது கடிக்குது அப்படின்னாக்கா அடுத்த செகண்ட் அது இறந்துடும். ஓகேங்களா? ஓவி பொசிஷன் ஸ்ட்ரிங் அப்பரட்டஸாக மாறி இருக்கிறனால, கொட்டுறுப்பாக மாறி இருக்கிறதுனால அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வேலைக்கார தேனீக்களுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி இனப்பெருக்க குழந்தை இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மல்ட்டு தன்மை கொண்டவங்க. அப்போ இனப்பெருக்கம் செய்ய முடியாத உயிரினங்கள் லிவிங் ஆர்கானிசமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால growth and reproduction இது ரெண்டையுமே டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, வரையறுக்கப்பட்ட பண்புகள் கொண்டவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நாட் டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா growth வந்து லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்குது, நான் லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்துக்கு மஸ்ட், பட் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத லிவிங் ஆர்கானிசமும் இருக்கிறதுனால இது ரெண்டையுமே வந்து நம்ம டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, வரையறுக்கப்பட்ட பண்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம். ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், ஒவ்வொரு செல்ஸுமே கெமிக்கலால் ஆனதான். ஓகேவா? வேதிப்பொருட்களால் ஆனதான். நம்ம உடலும் சரி, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே சரி வேதிப்பொருட்கள், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட், அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அந்த மாதிரி அதே மினரல்ஸ், இந்த மாதிரி வேதிப்பொருட்களால் ஆனதான் ஒவ்வொரு ஆர்கானிசமே. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அங்கே என்ன ஆகுது, உன்னோட உடலில் வளர்சிதை மாற்றம் நடக்குது, மெட்டபாலிசம் நடக்குது. கெட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம், இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கிறதுனால தான் உன்னோட பாடியில் என்ன ஆகுது, growth ஆனது அடுத்து இருக்கக்கூடியது. ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கும். இதே இது வந்து நான் லிவிங் ஆர்கானிசத்தில் உயிரற்ற பொருட்களில் நடக்குமா அப்படின்னாக்க கிடையாது. ஓகேவா? மலையிலேயோ கடல் பாறையிலேயோ இந்த சாக்பீஸ்லேயோ மெட்டபாலிசம் நடக்குதா, கிடையாது. இது எதுவும் ஃபுட்டை எடுத்துக்குதா என்ன, ஏதாவது ஃபுட்டை எடுத்துக்கிட்டா தான் அங்கே என்ன நடக்க போகுது, வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் நடக்க போகுது. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசத்தில் மெட்டபாலிசம் நடக்காது, ஒன்லி லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நடக்கும். எனவே மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, வரையறுக்கப்பட்ட பண்பு. லிவிங் ஆர்கானிசத்திற்கு மட்டுமே, உயிருடன் வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு மட்டுமே உரித்தான பண்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மெட்டபாலிசம் தான். ஓகேவா? இது டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்சியஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது பாருங்க, அதாவது கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஓகேவா? நம்ம சுற்றுப்புறத்துக்கு தகுந்தபடி தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ அதிக வெயில் காலமாக இருக்குது, சரியா? நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கரெக்டாக 37.7 டிகிரி செல்சியஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணுது, நம்ம பாடி ஸ்வெட்டிங் மூலமாக நம்மளுக்கு எலிமினேஷன் பண்ணிடுது. அப்போ பாடியோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, மெயின்டைன் ஆக செய்யுது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலத்தில் நம்ம பாடி என்ன பண்ணிக்கும், உனக்கு ரொம்ப குளிரும் பொழுது பாடியிலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி தாவரங்களும் சரி, விலங்குகளும் சரி, சன்லைட்டுக்கு தகுந்தபடி, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தபடி என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகேவா? செல்லுலார் ஒவ்வொரு செல்லுமே வந்து என்னது? செல்லுலார் ஆர்கனைசேஷனா உயிருள்ள நம்ம லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே செல்லுலார் ஆர்கனைசேஷனால் ஆனதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ் அண்ட் செல்லுலார் ஆர்கனைசேஷன் இது மூணுமே என்ன சொல்லுவோம்? டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, வரையறுக்கப்பட்ட பண்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம என்சிஆர்டி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நோட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் அந்த கொஸ்டின் இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இருக்கும். ஒருத்தர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். ஓகேவா? கோமா ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஹார்ட் பீட்டு, லங்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து மிஷின் மூலமாக தான் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொழுது அவர் வந்து லிவிங் ஆர்கனிசமா அல்லது நான் லிவிங் ஆர்கனிசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கல, மிஷின் மூலமாக தான் அவரோட ஹார்ட்டு, லங்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா அவரை லிவிங் ஆர்கனிசத்தில் சேர்ப்பீங்களா அல்லது நான் லிவிங் ப்ராப்பர்ட்டியில் சேர்ப்போமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. எதில் சேர்ப்போம் அப்படின்னு பாருங்க. நீங்கள் தெரிஞ்சவங்க இருந்தாக்க சாட் பாக்ஸ்லையும் போட்டு வைங்க. இப்போ நம்ம எதில் அவரை சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு எடுத்துக்கலையே, அவருக்கு கான்சியஸே இல்லையே, அப்போ வந்து நான் லிவிங் ப்ராப்பர்ட்டியில் சேர்க்கறதுனால சேர்க்க முடியும். ஏன்னா ஃபுட்டு எடுத்துக்கனாலும் அவருக்கு டியூபோலே என்ன கொடுப்பாங்க? அவருக்கு ஃபுட்டு கொடுக்கவும் செய்வாங்க. அவரோட பாடியில் கான்சியஸ்னஸ் இருக்காது, பட் அவரோட பாடியில் மெட்டபாலிசம் நடக்கும்ல, மெட்டபாலிசம் நடக்கிறாச்சு தானே அவர் உயிரோட கோமாவில் இருந்தாலும் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மெட்டபாலிசம் அப்படிங்கிற இந்த கேரக்டர் யாருக்கே உரித்தான ஒரு கேரக்டர்? டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, லிவிங் ஆர்கனிசத்துக்கே உரித்தான ஒரு கேரக்டர். ஸோ அவரோட பாடியில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த பேஷண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இதோட எவ்வளோ தான்ப்பா அது இருக்கும்? வாட் இஸ் லிவிங் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க இதை பற்றி தான் இருக்கும். இதில் இப்போ பாருங்க, க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, வரையறுக்கப்பட்ட பண்பு கிடையாது. அதே மாதிரி மெட்டபாலிசம், கான்சியஸ்னஸ் அந்த செல்லுலார் ஆர்கனைசேஷன் இது மூணுமே டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இது மூணும் லிவிங் ஆர்கனிசத்துக்கு மட்டுமே உரித்தான பண்புகள். க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அது ரெண்டுமே லிவிங் ஆர்கனிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கனிசம் அது ரெண்டுக்கும் உரித்தான பண்புகள். ஓகேவா? ரெண்டுக்குமே உரித்தான பண்புகள் அது. அடுத்தது வாங்க, வாட் இஸ் அடுத்த ஹெட்டிங் போயிடும். ஓகேங்களா? டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஓகேவா? அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a large variety of living organisms be spotted plants. ஓகேவா? அதாவது நிறைய லார்ஜ் வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் உயிரினங்கள் நிறைய எண்ணற்றவை பரவி காணப்படுகிறது. அதில் பாருங்க, ஸ்பாட்டட் பிளான்ட்ஸ் என்னது? தொட்டி தாவரங்கள், இன்செக்ட்ஸ் பூச்சிகள், பேர்ட்ஸ் பறவைகள், யுவர் பெட்ஸ் நீ வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், அண்ட் அதர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அது இல்லாமல் மற்ற விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எல்லாமே நிறைய எண்ணிக்கையிலான உயிரினங்கள் எங்குமே பரவி காணப்படுகிறது. ஓகேவா? There are also several organisms that you cannot see with your naked eye. ஓகேவா? நம்ம கண்ணால் பார்க்க முடியாத, நேரடியாக உன்னோட கண்ணால் பார்க்க முடியாத எண்ணற்ற நிறைய உயிரினங்கள் ஆர்கனிசம்ஸ் உயிர் வாழ்கிறது. பட் தே ஆர் ஆல் அரவுண்ட் யூ, நம்மை சுற்றி நம் கண்ணால் பார்க்க முடியாத எண்ணற்ற உயிரினங்கள் ஆர்கனிசம்ஸ் உயிர் வாழுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கையிலே எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கும், இந்த ஏர்ல எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கும், இந்த போர்ட்ல எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கும். அப்போ நம்ம சுற்றி நிறைய எண்ணற்ற உயிரினங்கள் என்ன பண்ணுறது? ஆர்கனிசமும் இருக்குது. பட் அதை நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், increase the area that the range and the variety of organisms that you see would increase. ஓகேவா? அதாவது ஏரியா பரப்பளவு அதிகரிக்க அதுல இருக்கக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த தெருவுக்குள்ள மட்டும் போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய இப்போ போற வழியில பாரு எவ்வளவோ நாய் நிக்குது, அணில் நிக்குது, எத்தனையோ பிளான்ட்ஸ் இருக்குது. இதை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ அடுத்த தெருவையும் சேர்த்து நம்ம விசிட் பண்றோம் அப்படிங்கும் பொழுது இங்க இல்லாத ஆர்கனிசமும் அங்க நிறைய இருக்கும், இங்க இருக்கக்கூடிய ஆர்கனிசமும் அங்க இருக்குது அப்படிங்கும் பொழுது அப்ப ஏரியா பரப்பளவு நீ பார்க்கக்கூடிய பரப்பளவு அதிகரிக்க அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கையும் என்னால செய்து உனக்கு அதிகமாக செய்யுது. ஓகேவா? அடுத்து, if you visit a dense forest you would probably see a much greater number and kinds of living organisms in it. ஓகேவா? ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீ விசிட் பண்ண போற. அங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்க மச் கிரேட்டர் நம்பர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அதிக எண்ணிக்கையிலான உயிரினங்கள் அங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
each different plant, animal or organisms that you see represents a species. ஒவ்வொரு தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அல்லது ஆர்கானிசம்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்க ஸ்பீசிஸ் சிற்றினம் என்பதை என்னது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஒவ்வொரு தாவரங்களும் விலங்குகளும் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பீசிஸ் சிற்றினம் என்பதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. ஓகேவா? என்ன சொல்றாங்க? IUCN International Union of Conservation of Nature and Natural Resources அவங்க எடுத்த சர்வேல பாத்துறீங்கன்னாக்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 1.7 to 1.8 மில்லியன் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. IUCN சர்வே எடுத்துக்கிறாங்க. This refers to biodiversity or the number and the types of organisms present on earth. ஓகேவா? இந்த refers to the biodiversity or the number and the types of organisms. இந்த பூமியில என்னது இந்த எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கையிலான ஆர்கானிசம்ஸ் உயிரினங்களோ அல்லது அதோட வகைகள். அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னாக்க என்னது? ஒரே மாதிரியான உயிரினங்கள் பல வகைகளான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் சிற்றினங்கள் வாழக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பிரசன்ட் ஆன் எர்த். இந்த பூமியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றோம். அதான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீ ஒரு ஃபாரஸ்ட்ல போய் நீ பாக்குற அப்படிங்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு இன்னொரு ஃபாரஸ்ட்ல போய் பாக்குறீங்க, விசிட் பண்றீங்க. ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட் போய் பார்க்கும்போது நீ ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃபாரஸ்ட்ல எவ்வளோ ஆர்கானிசம் இருக்கோ அதே ஆர்கானிசமும் அங்கே இருக்கும். அங்கே இல்லாத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசமும் இங்கே இருக்க செய்யும். ஓகேவா? ஸோ நம்ம அதான் அதாவது ஏரியாவோட அளவு பரப்பளவு அதிகரிக்க உயிரினங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லைன் பை லைன் நம்ம பார்ப்போம். புரியலைனாலும் மறுபடியும் அதை போட்டு பாருங்க, கிளியரா புரியும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்க போறது நாமன்கிளேச்சர். ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னாக்க அந்த ஆர்கானிசத்துக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம ஊர்ல ஒரு பேர் சொல்லணும்னா இன்னொரு ஊர்ல ஒரு பேர் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த ஆர்கானிசத்துக்கெல்லாம் ஒரே பேர், பிளான்ஸா இருந்தாக்க பொட்டானிக்கல் நேம், அனிமல்ஸா இருந்தாக்க சுவாலஜிக்கல் நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரே நேம் வேர்ல்டு ஃபுல்லா பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரே பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுதான் நாமன்கிளேச்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம நாமன்கிளேச்சரை பத்தி பார்ப்போம்.